ரிஸ்க் எடுக்கணுமான்னு யோசிப்பாங்க, ரொம்பவுமே யோசிப்பாங்க. இதுதான் வந்து சேலரிட் பர்சனோட மைண்ட் செட். ஃபார் எக்ஸாம்பிள், சேலரிட் பர்சனுக்கு ஒரு மாதம் சம்பளம் வராத பட்சத்தில் அவங்க நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஆனால் வந்து பிஸ்னஸ் அப்படி கிடையாது. பிஸ்னஸ் வந்து கம்ப்ளீட்லி ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட். சேலரிட் பர்சனுக்கும் பிஸ்னஸ் மேனுக்கும் இருக்கிற அந்த கான்டாக்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஆப்போசிட்டான கான்ட்ராஸ்டான திங். அகெயின் ஒரு நியூ ஸ்டார்ட் அப் தான் எடுத்துன்னு வருவாப்பில். ஃபார் எக்ஸாம்பிள், ரெண்டே விஷயந்தான். ஒரு சேலரிடு பர்சனால் ஒரு 2 மாதம் சேலரி இல்லாமல் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ண முடியுமானா முடியாது. அதுதான் லைஃப். பட் பிஸ்னஸ் பண்ணுற ஒரு ஆள் 3 மாதம் வருமானமே இல்லைனாலும் கொஞ்சம் கூட மூஞ்சி சொல்லிக்காமல் அந்த இடத்துல 16 மணி நேரம் உழைக்க சொன்னாலும் உழைப்பாப்பில். அந்த கான்ஃபிடென்ட் நம்ம அந்த ஒரு நாள் சக்ஸஸை பார்க்குறதுக்கான கான்ஃபிடென்ட் மட்டும்தான் நேரங்காலம் பார்க்காம உழைக்க வைக்குது. இப்போ சேலரிடு பர்சன் ஒரு 30 வருஷம் நான் கம்பெனியில் ஒர்க் பண்ணேன், நான் வந்து ஒரு 1 lakh சேலரி வாங்கியிருந்தேன், என் பையன் காலேஜ் படித்து முடித்த என் பையனுக்கு வந்து அந்த 1 lakh சேலரி அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகுமானா ஆகாது. ஆனால் பிஸ்னஸ் மேனுக்கு அப்படி கிடையாது. நான் சம்பாரித்த ஒரு 30 வருஷம் லெகசி, என்னோடய பிஸ்னஸ், என்னோடய இன்கம் அப்படியே வந்து என்னோடய பையனுக்கு நான் கற்றுக் கொடுத்தேன்னா அவன் என்ன பண்ணுவான்னா, அவன் காலேஜ் முடிச்சுட்டு வந்து அங்கே வந்து நிற்கும்போது எனக்கு வந்து அங்கேருந்து ஒரு 2 lakhs இன்கம் வருதுன்னா அந்த 2 lakhs இன்கம்மை அவன் அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு போகலாம். இதுதான் வந்து பிஸ்னஸில் இருக்கிற ப்ளஸ்ஸு. இங்கே மைனஸ் நிறைய இருக்குது பிஸ்னஸில். அதை நாங்கள் மைனஸாகவே நாங்கள் எடுத்துக்கிறதே கிடையாது. அதை வந்து நம்மளுக்கு வருமானம் வந்துருச்சு, நம்ம ஆடம்பரம் பண்ணலாம் சொல்லிவிட்டு ஆடம்பரத்தில் இன்வெஸ்ட் பண்ணிட்டா அது வந்து கம்ப்ளீட்டாக ஃபெயிலியருக்கு தான் எடுத்துன்னு போய் நம்மளை விடும். இதுதான் வந்து பிஸ்னஸ் மேனுக்கு சக்ஸஸாக ஃபெயிலியரான்றது டிசைட் பண்ணுறது. மாத வருமானம்ன்றது இன்றைக்கி வந்து சிம்பிளாக உங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரிங்க. அதாவது அத்தியாவசியம், ஆடம்பரம், இது 2 தான் இன்றைக்கி எல்லாரையுமே என்னன்றது முடிவு பண்ணுது. புரியுதுங்களா? ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் சரி, சேலரிடு பர்சனாக இருந்தாலும் சரி, அத்தியாவசியத்துக்கு செலவு பண்ணிவிட்டு மிச்சத்தை சேவிங் பண்ணால் 2த்துலேயுமே சக்ஸஸ் தான். நான் பிஸ்னஸ்க்கு வந்துட்டேன், எனக்கு வருமானம் நிறைய இருக்குது, நான் லக்ஸுரி காரில் தான் போவேன், நான் வந்து பெரிய இது தான் வாங்குவேன் சொல்லிவிட்டு ஆடம்பரத்துக்கு போனால் அந்த சக்ஸஸ் ஃபுல்லாக சக் பண்ணிவிட்டு ஃபெயிலியரில் எடுத்துன்னு போய் நிப்பாட்டிடும். உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு சோஷியல் ஆக்டிவிஸ்டான திரு சதாம் ஹுசைன் அவர்கள் நினைச்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போது எல்லாருமே வந்து ஒரு வருமானத்தை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக. இந்த வருமானம் அப்படிங்கிறது எதை நோக்கி அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஒரு குழப்பமாக இருக்குது. ஒன்று மாத வருமானமா இல்லை தனியாக பிஸ்னஸா அப்படின்னு. ஆனால் மாத வருமானத்தை நோக்கி போகும்போது யாரும் எந்த கேள்வியும் கேட்குறதில்ல. ஆனால் பிஸ்னஸை நோக்கி போகும்போது பார்வையே மாறுது. அதை பிஸ்னஸ் அப்படின்னு சொன்னால் அப்படியா அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வையே மாறுது. ஜெயிச்சு வளர்ந்ததுக்கப்புறம் அந்த பிரச்சனை வரப்போகிறதில்ல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதை ஆரம்பிக்கும் போது பல பிரச்சனைகள் இருக்குது. இப்போது இந்த மாத வருமானம், பிஸ்னஸ், இந்த 2 விஷயங்களில் இருக்கக்கூடிய சேஃப் அண்ட் டேஞ்சர் பற்றி பேசலான்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்களே ஒரு பிஸ்னஸில் தான் இருக்கீங்க. கண்டிப்பாக. என்னென்ன விஷயங்கள்லாம் சேஃப் மாத வருமானத்தில்? மாத வருமானம் அதாவது சேலரிடு பர்சன் அண்ட் பிஸ்னஸ் மேன், இவங்க 2 பேர். பிஸ்னஸ் மேனுக்கு 99% ரிஸ்க் அதிகம். சேலரிடு பர்சன் வந்து சேஃப் ஜோனில் நின்று கேம் ப்ளே பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, சேலரிடு பர்சன் வந்து ஃபிக்ஸட் லைஃப் ஸ்டைல்ன்ற மாதிரி தான். மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி சேலரி வந்துடும். ஓகேங்களா? அந்த சேலரியை அந்த ஒரு 30 நாள் எப்படி பண்ணுறதுன்றத க்ளீன் பிளான்டாக எடுத்துகிட்டு போவாங்க. அதில் அவங்க வந்து லோன் எடுத்திருப்பாங்க, இஎம்ஐஸ் அது இதுன்னு சொல்லிட்டு, ரெண்ட்டு, இபி, ப்ரொவிஷன்ஸ், கிராசரி, அது இதுன்னு எல்லாமே அதில் ஒரு காம்பேக்டாக வச்சு ரன் பண்ணிட்டு போவாங்க. உதாரணத்துக்கு அவங்களுக்கு வந்து ஒரு 50,000 சேலரி வாங்கிட்டு இருக்காங்க,
ஏதோ க்ரைசஸ் வந்துருச்சு அந்த கம்பெனியில், அவங்க வந்து ஒரு 20% ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு வந்து சேலரி கொஞ்சம் கம்மியாக வரும்னு சொன்னாவே அதை வந்து அவங்க சமாளிக்கிறதுக்கே ரொம்பவும் வந்து திண்டாடுவாங்க. இந்த மாதிரி சூழலில் தான் இந்த சேலரிடு பர்சனுன்ற லைஃப் ஸ்டைல் மூவ் ஆகும். அவங்க வந்து ரிஸ்க் எடுக்கிறதுக்கு முன்னாடி ரொம்பவும் யோசிப்பாங்க. மேக்ஸிமம் 80% சேலரிடு பர்சன் ரிஸ்க் எடுக்க யோசிக்க அந்த ரிஸ்க் எடுக்கணுமான்னு யோசிப்பாங்க, ரொம்பவுமே யோசிப்பாங்க. இதுதான் வந்து சேலரிடு பர்சனோட மைண்ட் செட். ஃபார் எக்ஸாம்பிள், சேலரிடு பர்சனுக்கு ஒரு மாதம் சம்பளம் வராத பட்சத்தில் அவங்க நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள், லாக்டவுன் எடுத்துக்கிட்டிங்கனாவே எல்லாருமே எவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். சேலரிடு பர்சன் அதாவது பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வர்றதுன்றது ரொம்பவுமே கம்மியான மைண்ட் செட்டான ஆளுங்க தான். நம்மளுக்கு என்னப்பா ஒர்க்கு போகிறோம், 9 to 6 ஒர்க் பண்ணுறோம். நம்ம அந்த 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி சேலரி வருது. நம்மளுக்கு வந்து ஒரு ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். அதாவது ஒர்க் ப்ரெஷருன்றது அது வந்து காமனான திங். ஆனால் வந்து பிஸ்னஸ் அப்படி கிடையாது. பிஸ்னஸ் வந்து கம்ப்ளீட்லி ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட். சேலரிடு பர்சனுக்கும் பிஸ்னஸ் மேனுக்கும் இருக்கிற அந்த கான்டாக்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஆப்போசிட்டான கான்ட்ராஸ்டான திங். அது பிஸ்னஸ் மேன் உதாரணத்துக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறார் ஒருத்தர்னா, அவர் வந்து அந்த பிஸ்னஸை ஸ்டடி பண்ணுறதுக்கு 6 மாதம் ஆகும், 1 வருஷம் ஆகும், 1.5 வருஷம் கூட ஆகிடலாம். அந்த டைமில் கை காசு மட்டும்தான் போயிட்டே இருக்கும். ஆனால் எந்த ஒரு பிஸ்னஸ் மேனுமே என்னடா நம்ம வந்து 2 மாதம் ட்ரை பண்ணிட்டோம், நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம், இதுக்கு மேலே நம்மளால் சமாளிக்க முடியாது. ஸோ அந்த 2 மாதம் டைம் கேப்பெல்லாம் எந்த பிஸ்னஸ் மேனுமே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ண மாட்டாங்க. நான் ஆரம்பிச்சிட்டேன், டூ ஆர் டை தான். ஒன்று எப்படியும் ரீச் பண்ணிடணும், இல்லை அது முடிச்சுட்டு அந்த பிஸ்னஸ் வந்து எனக்கு வந்து ஃபுல்லாக வாஷ் அவுட் ஆகுதுன்னு சொன்னாலும் மறுபடியும் அந்த பிஸ்னஸ் மேன் என்ன பண்ணுவான்னா நெக்ஸ்ட்டு பிஸ்னஸ்க்கு தான் பிளான் பண்ணி மறுபடியும் அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணி அகெயின் ஒரு நியூ ஸ்டார்ட் அப் தான் எடுத்துன்னு வருவாப்பில். ஃபார் எக்ஸாம்பிள், 2 விஷயந்தான். ஒரு சேலரிடு பர்சனால் ஒரு 2 மாதம் சேலரி இல்லாமல் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ண முடியுமானா முடியாது. அதுதான் லைஃப். பட் பிஸ்னஸ் பண்ணுற ஒரு ஆள் 3 மாதம் வருமானமே இல்லைனாலும் கொஞ்சம் கூட மூஞ்சி சொல்லிக்காமல் அந்த இடத்துல 16 மணி நேரம் உழைக்க சொன்னாலும் உழைப்பாப்பில். அந்த கான்ஃபிடென்ட் நம்ம அந்த ஒரு நாள் சக்ஸஸை பார்க்குறதுக்கான கான்ஃபிடென்ட் மட்டும்தான் நேரங்காலம் பார்க்காம உழைக்க வைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நானே எடுத்துக்கோங்களேன், இந்த வாரம் ஃபுல்லாக வியாபாரம் இல்லை, ஆனால் என்னோடய உழைப்பு மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 13 மணி நேரம் 14 மணி நேரம் உழைப்பு இருக்குது. 5 நாள் நான் உழைக்கிறேன். 5 நாளுக்கான எனக்கு இன்கம் இல்லை. நான் 6வது நாள் சோர்ந்து போகவே மாட்டேன். 7வது நாள் சம்பாதிக்கலாம், 8வது நாள் சம்பாரிச்சிடலாம், 10வது நாள் சம்பாரிச்சிடலாம் என்ற ஒரு கான்ஃபிடென்ட்டில் ஒரு நாளும் கடந்து தான் போவோம். அதனால் கான்ஃபிடென்ட் மட்டும்தான் எங்களுக்கு வந்து பேக் போன் மாதிரி. எப்படி இருந்தாலும் நம்ம ஜெயிச்சிருவோம்ன்ற ஒரு கான்ஃபிடென்ட் மட்டும்தான் எங்களை டெய்லி எங்களை பூஸ்ட் பண்ணி விடுது. வேறு ஒன்றுமே கிடையாது. இதுதான், அதாவது ஒரு மாதம் சேலரி வரலன்னா அடுத்த மாதம் அந்த சேலரிடு பர்சனோட ஒர்க் எப்படி இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிரும், ஒர்க் சொன்னால் அந்த ஒர்க் வந்து லேட்டாக முடியும், எல்லாமே நடக்கும். ஆனால் இதே பிஸ்னஸ் பர்சனுக்கு அவள் என்ன தான் கஷ்டத்தில் இருந்தாலும் என்ன தான் பிரச்சனையில் இருந்தாலும், நான் கறிக்கடை தான் நடத்தின்னு இருக்கிறேன்னு வைங்க, எனக்கு 1000 பிரச்சனை இருக்கும். நான் இப்படி திரும்பி எவ்வளவோ ப்ரெஷரில் இருப்பேன், ஃபோன் பேசிகிட்டு இருப்பேன், எவ்வளவோ ப்ரெஷர் இருக்கும். ஆனால் அப்படியே திரும்பும்போது முன்னாடி கஸ்டமர் தான், வாங்க சார் எப்படி சார் இருக்கிறீங்க, எல்லாம் நல்லா இருக்காங்களா வீட்டில், அப்படியே அந்த மூஞ்சி மாறிடும். அந்த கஸ்டமர்கிட்ட நான் பேசுகிற ஸ்டைல் மாறிடும். அந்த கஸ்டமர் ஏதோ என்ன நினைப்பார் தெரியுமா, இவனுக்கு என்னப்பா பிரச்சனை, கடை வச்சுருக்கான், நல்லா சம்பாதிக்கிறான், ஆனால் எனக்கு இருக்கிற பிரச்சனைங்க தான் தெரியும். சேலரி எடுக்கணும், ரெண்ட் எடுக்கணும், அது இது கமிட்மெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாத்துக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு கரும்பு மிஷினில் மாட்டின கரும்பு மாதிரி தான் நாங்கள்லாம். நீங்கள் கரும்பு மாதிரி இல்லை, எறும்பு மாதிரி இருக்கீங்க. அப்படி தான் எங்கள் லைஃப் வந்து மூவ் ஆன் ஆகுது. ஆனால் இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அப்படின்னா ஆஃப்டர் லாக்டவுனுக்கு அப்புறம் ஒரு வேலைக்கு ஒருத்தவங்க போகிறாங்க. அந்த வேலையில் மேக்ஸிமம் வந்து ஒரு 7-8 வருஷம் கூட ஒர்க் பண்ணுறாங்க. ஒர்க் பண்ணிவிட்டு வெறுத்து போய் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறாங்க. இந்த ஒரு கல்ச்சர் ஆஃப்டர் லாக்டவுனுக்கு அப்புறம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஆமாம், குறிப்பாக ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க, ப்ரைவேட் செக்டாரில் ஒர்க் பண்ணி அதை வெறுத்து போனவங்க அப்படின்னு கூட வச்சுக்கலாம். கண்டிப்பாக. அதை எப்படி பார்க்குறீங்க? அவங்க வந்து மந்த்லிலேருந்து பிஸ்னஸ்க்கு மாறுறாங்க. லாக்டவுனுக்கு அப்புறம் ஐடி செக்டார்ஸ்லேயோ வேறு ஃபீல்டில் இருந்தவங்களோ பிஸ்னஸ்க்கு வந்து
80% வந்து லாஸ் தான் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த லாஸ் ஃபேஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்து அந்த பிஸ்னஸ் மேனோட மைண்ட் செட் இல்லை. அதனால் என்ன பண்ணாங்கன்னா நிறைய ஷாப்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அகைன் அவங்க ஜாபுக்கு போயிட்டாங்க. ஜஸ்ட் அந்த 2-3 மந்த்ஸ் அவங்களால சமாளிக்க முடியல. இதுதான் வந்து ஏன்னா வந்து அவங்க வந்து ஸ்டார்டிங்லேருந்தே அவங்க மைண்ட் எப்படி ஃபிக்ஸ் ஆகிடுச்சின்னா, நம்ம வந்து மாதம் ஃபுல்லாக உழைப்போம், சம்பளம் வந்துடும், வராதுன்ற ஒரு பாயிண்ட் அவங்களுக்கு இல்லை. ஆனால் பிஸ்னஸ் அப்படி கிடையாது. வரும் வராது, வடிவேல் காமெடி மாதிரி தான். வரும் ஆனால் வராது. இப்படி தான் வந்து பிஸ்னஸோட ஸ்ட்ரக்சர். ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் அதுக்கு சக்ஸஸ் இருக்குது. அந்த சக்ஸஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். அது நம்மளை நீடிக்குமா? கண்டிப்பாக நீடிக்கும். அதாவது உதாரணத்துக்கு ஒரு கடை போடுறீங்க நீங்கள், ஒரு மளிகை கடைன்னு வைங்களேன். மளிகை கடையில் அண்ணாச்சி இருப்பார். அவர் வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணி அந்த இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். அதாவது எல்லாரோட சக்ஸஸ் ஸ்டோரிஸை மட்டும்தான் நம்ம வந்து அந்த சக்ஸஸை மட்டும்தான் பார்க்குறோம். அந்த ப்ராசஸ் ஸ்டோரி யாரும் பார்க்கறது கிடையாது. அந்த மாதிரி தான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு மளிகை கடை, ஒரு ஏரியாவில் ஒரு மளிகை கடை இருக்கும். அந்த அண்ணாச்சி கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக கடை வச்சுருப்பார். அந்த கடை அவருக்கு நடந்துகிட்டே இருக்கும். அதுதான் அவருக்கான சக்ஸஸ். அந்த டைம் தான் அவரோட சக்ஸஸ். இங்கே மணின்றதை விட அங்கே அவர் சம்பாரித்து வச்சுருக்கிற நம்பிக்கை, இதெல்லாம் தான் அவருக்கான சக்ஸஸ். புரியுதுங்களா? அவர் வந்து அந்த சக்ஸஸ் அடுத்த ஜென்ரேஷனுக்கு எடுத்துகிட்டு போய் அவர் கொடுப்பாரு. இதுதான் பிஸ்னஸோட சக்ஸஸ். புரியுதுங்களா? இப்போ சேலரிடு பர்சன், ஒரு 30 வருஷம் நான் கம்பெனியில் ஒர்க் பண்ணேன், நான் வந்து ஒரு 1 lakh சேலரி வாங்கியிருந்தேன், என் பையன் காலேஜ் படித்து முடிச்சிட்டான், படித்து முடித்த என் பையனுக்கு வந்து அந்த 1 lakh சேலரி அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகுமானா ஆகாது. ஆனால் பிஸ்னஸ் மேனுக்கு அப்படி கிடையாது. நான் சம்பாரித்த ஒரு 30 வருஷம் லெகசி, என்னோடய பிஸ்னஸ், என்னோடய இன்கம் அப்படியே வந்து என்னோடய பையனுக்கு நான் கற்றுக் கொடுத்தேன்னா அவன் என்ன பண்ணுவான்னா, அவன் காலேஜ் முடிச்சுட்டு வந்து அங்கே வந்து நிற்கும்போது எனக்கு வந்து அங்கேருந்து ஒரு 2 lakhs இன்கம் வருதுன்னா, அந்த 2 lakhs இன்கம்மை அவன் அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு போகலாம். இதுதான் வந்து பிஸ்னஸில் இருக்கிற ப்ளஸ்ஸு. இங்கே மைனஸ் நிறைய இருக்குது பிஸ்னஸில். அதை நாங்கள் மைனஸாகவே நாங்கள் எடுத்துக்கிறதே கிடையாது. மாத வருமானத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வாங்குகிற சம்பளம் பத்துறதில்ல, எவ்வளோ சம்பளம் வாங்கினாலும் பத்த மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்கல்ல. இப்போ பிஸ்னஸில் ஒரு பெரிய அமௌண்ட்டு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. ஆனால் அந்த பெரிய அமௌண்ட்டு வந்து வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போயுமே இந்த ஒரு விஷயம் இருக்குமா? வர்ற வருமானம் பத்த மாட்டேங்குது, இல்லை நம்மளுடைய செலவுகளுக்கே அது கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் மேனாக மாறினதுக்கப்புறம், சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் மேன் ஆனதுக்கப்புறம் அந்த பர்சன் வந்து ப்ராப்பர் பிளானிங்கோடு இருந்தால் போலனா அந்த இன்கம் எடுத்துன்னு போய் எப்படி அசட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுன்றதெல்லாம் அவங்க பக்காவாக பிளான் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஃபெயிலியரே கிடையாது. அதை வந்து நம்மளுக்கு வருமானம் வந்துருச்சு, நம்ம ஆடம்பரம் பண்ணலாம் சொல்லிவிட்டு ஆடம்பரத்தில் இன்வெஸ்ட் பண்ணிட்டா அது வந்து கம்ப்ளீட்டாக ஃபெயிலியருக்கு தான் எடுத்துன்னு போய் நம்மளை விடும். இதுதான் வந்து பிஸ்னஸ் மேனுக்கு சக்ஸஸாக ஃபெயிலியரான்றது டிசைட் பண்ணுறது. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெஸ்ட்டு மாத வருமானம் வேலை எது, பெஸ்ட்டு பிஸ்னஸுக்கு உண்டான வேலை எது? மாத வருமானம்ன்றது இன்றைக்கி வந்து சிம்பிளாக உங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரிங்க. அதாவது அத்தியாவசியம், ஆடம்பரம், இது 2 தான் இன்றைக்கி எல்லாரையுமே என்னன்றது முடிவு பண்ணுது. புரியுதுங்களா? ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் சரி, சேலரிடு பர்சனாக இருந்தாலும் சரி, அத்தியாவசியத்துக்கு செலவு பண்ணிவிட்டு மிச்சத்தை சேவிங் பண்ணால் 2த்துலேயுமே சக்ஸஸ் தான். நான் பிஸ்னஸ்க்கு வந்துட்டேன், எனக்கு வருமானம் நிறைய இருக்குது, நான் லக்ஸுரி காரில் தான் போவேன், நான் வந்து பெரிய இது தான் வாங்குவேன் சொல்லிவிட்டு ஆடம்பரத்துக்கு போனால் அந்த சக்ஸஸ் ஃபுல்லாக சக் பண்ணிவிட்டு ஃபெயிலியரில் எடுத்துன்னு போய் நிப்பாட்டிடும். சேலரிடு பர்சனும் அப்படி தான். எனக்கு வந்து 30,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு தான் இப்போ 40,000 ரூபா ஆகிடுச்சு, நான் முதல்ல போயிட்டு நான் இஎம்ஐயில் கார் போட்டுடுறேன். அவருக்கு கார் அவசியமே கிடையாது. வாரத்துக்கு ஒரு வாட்டி யூஸ் பண்ண போகிற காரோ இல்லை மாதத்தில் 2 வாட்டி யூஸ் பண்ணக்கூடிய காருக்கோ அவர் 15,000 ரூபா இஎம்ஐயை கட்டிட்டாருன்னா வேஸ்ட். அவரும் சஃபர் பண்ணுவார். 2த்துலேயும் ரிஸ்க் அதிகமாக இருக்குது. எந்த ஒரு ஒர்க்குமே சரி, பிஸ்னஸுமே சரி, எதுவுமே வந்து இது கம்மி அது அதிகம்லாம் கிடையாது. நம்மளோட மைண்ட் செட் தான். ஆடம்பரமாக அத்தியாவசியத்தை நம்ம ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி ஆடம்பரத்தை ஒதுக்கணுன்னா நம்ம வர ஜென்ரேஷன் வந்து நிம்மதியாக வாழும். உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா, நான் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போய் லோன் கேட்டேன்னா அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. ஓகே சார், இப்போ நான் கேட்டது என்னென்னா,
ஒரு சேஃபான மாத வருமானத்துக்கு உண்டான வேலைன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் எதை சொல்லுவீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐடி ஃபீல்டு ரொம்ப ரிஸ்கில் தான் இருக்குது. ஓகேங்களா? இன்றைக்கி ஒரு கடை இருக்குது, பெரிய ஒரு மால் இருக்குது, ஒரு லைஃப் ஸ்டைல் மால் இருக்குது, அங்கெல்லாம் போயிட்டு ஒரு ஜாப் பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் வந்து நீடிக்கும். அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப் எல்லாம் இருக்குன்னா அதெல்லாம் வந்து ஒரு அங்கேருந்துலாம் எடுக்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரமாக. இது எல்லாமே சேஃபான இன்றைக்கி ஹையஸ்ட்டு பெய்டு ஜாப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இப்போ ரிஸ்கில் இருக்குது. ஒரு மீடியம் பேயில் இருக்கிற ஜாப் எல்லாமே ஒன்றுமே பிரச்சனை இல்லாமல் அதெல்லாமே இயல்பாக ஓடிட்டுருக்கு. அதே மாதிரி பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுட் பிஸ்னஸ்ன்னு சொல்லி எல்லாருமே வந்து உள்ளே இறங்குறாங்க. இருக்கிறதுலே ரிஸ்க்கான பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் தான். அதை சக்ஸஸ் பண்ணுறதுக்குள்ளே நம்ம கையில் ஃபண்ட்ஸ் இருந்ததுன்னா நம்ம சக்ஸஸ் பண்ணலாம். ஃபண்ட்ஸ் இல்லாத நேரத்தில் அதையும் சக்ஸஸ் பண்ண முடியாது. இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த சோஷியல் மீடியாவில் ரீல்ஸ் எல்லாம் பார்த்து கியாஸ்க்கு போட்டுடலாம், அங்கே ஒரு ஃபுட் கோர்ட் சின்ன சின்ன ஃபுட் இதெல்லாம் பண்ணிடலாம், பிஸ்னஸஸ் பண்ணிடலான்னு சொல்லி சக்ஸஸ் பார்த்துடலாம் நினைக்கிறாங்க. ஆனால் அது வந்து முடியாது. ஏன்னா வந்து ஒரு பிஸ்னஸை ப்ராப்பராக எடுத்துன்னு போனோன்னா அதுக்கான ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் இருக்கணும். எல்லாமே ப்ராப்பராக இருந்தால் தான் ஜாபாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி நம்ம பண்ண முடியும். ஷார்ட் டேர்மில் நம்ம பண்ணிடலாம், சக்ஸஸ் பார்த்துடலான்னா எதுவுமே ஷார்ட் டேர்மில் கிடைக்கிறது. ஷார்ட் டேர்ம் சக்ஸஸ் இஸ் அ ஸ்கேம் எனக்கு தெரிஞ்சு. அது எதுலேயே இருந்தாலும் சரி. பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்திற்கு நன்றி. நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164